மாமா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க என் கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி மாமா. நான் இந்த உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே நீதான். நீ இந்த உலகத்துக்கு பாதுகாப்பா வரணும். அதுக்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு நாம இங்க இருந்து ஆகணும். இந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நான் உன் அப்பா கிட்ட பேசணும்னு நினைச்சதெல்லாம் உன்கிட்ட தான் நான் பேச போறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தமும் நீ மட்டும்தான். வா சக்தி, வா உள்ள வா. வா 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 சக்தி, வா. சிவா, சக்தி இரு சக்தி, என்ன கூப்பிடுறாங்க, பேசிட்டு வரேன். என்னடா என்னங்க இது? இரு, நான் பேசிக்கிறேன். ப்ரோ, என்ன ப்ரோ இது புது பழக்கம்? எனக்கு எல்லாமே புதுசா தான்டா இருக்கு. ப்ரோ, என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, சக்தி இல்லைன்னு சொல்றது புதுசா இருக்கு. எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி பாக்குறீங்களா? அதுவும் புதுசா தான் இருக்கு. இப்படி எல்லாமே புதுசா இருக்கும்போது நீ என்னமோ பழக்கத்தை மட்டும் புதுசுன்னு சொல்ற? சிவா, சக்தி இல்லடா. இதோ இதோ சொல்றீல்ல சக்தி இல்லன்னு, இதத்தான் நான் சொன்னேன். எனக்கு தெரியும்டா. இதோ சக்தி என் பக்கத்துல தான் இருக்கா. டேய், என்னடா சிவா இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய், நான் பண்றேன்னா இல்ல நீ பண்றியாடா? டேய், நான் என்னடா பண்ணேன்? என்ன என்ன பண்ணியா? ஆபீஸ்ல சக்தி இல்லைன்னு என்கிட்ட சத்தம் போட்ட. அதான் சக்தி இருக்கான்னு காட்டுறதுக்கு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் பார். டேய் சிவா, ப்ளீஸ்டா சிவா, சொல்றத புரிஞ்சுக்கோடா. சக்தி இல்லாதது எங்களுக்கு கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா நீ இப்படி இருக்கிறது அதை விட எங்களுக்கு கஷ்டமா இருக்குடா. சிவா, உன்னை ஆபீஸ்ல எல்லாரும் லூசு மாதிரி பாக்குறாங்கடா. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வேணாம் சிவா. டேய் சிவா, நீ ரியல் லைஃப்க்கு வாடா. சக்தி இல்லைங்கிற உண்மையை நீ ரியலைஸ் பண்ணணும். ப்ளீஸ் சிவா. ஐயோ, உங்க கண்ணுக்கு சக்தி தெரியல, அவ குரல் கேட்கலங்கிறதுக்காக சக்தி செத்துட்டான் ஆயிடுமா? இப்ப கூட சக்தி என்ன சொல்றா தெரியுமா? ஒரு நிமிஷம், என்ன சக்தி சொல்ற? இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது மாமா. எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வேணாம், விட்டுட்டு வாங்க மாமா, நம்ம ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறாடா. மாப்பிள்ளை, நீங்க சக்தி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது. ஆனா நீங்க மாறணும் மாப்பிள்ளை. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி இருக்கிறத
எங்களால பார்க்க முடியல. ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றீங்க? பாருங்க, சக்தி கோச்சிட்டு போயிட்டா. என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? நான் சொன்னேன் மாமா உங்களுக்கு புரியாதுன்னு, எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு கோச்சிட்டு போயிட்டா. ஐயோ, இப்ப நான் போய் சக்தியை சமாதானப்படுத்தணும். சக்தி, சக்தி இரு சக்தி, சக்தி, சக்தி நான் சொல்றதை கேளு சக்தி, சக்தி, சக்தி இரு சக்தி, சக்தி தெரியாம பேசுறேன் சக்தி, சக்தி மாமா சொல்றதை கேளு சக்தி, நில்லு சக்தி, சக்தி, சக்தி. பாவம் மாப்பிள்ள இப்படி ஆயிட்டாரு. மாப்பிள்ள, சிவா மாப்பிள்ளைய எப்படியாவது சரி பண்ணிடணும் மாப்பிள்ள. ஆமாங்க, பேசாம அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாங்க. நானும் அதான் யோசிக்கிறேன். இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகிறது தான். அப்ப அதை உடனே செய்யுங்க மாமா. சகல, சிவா சாரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. உடனே டாக்டர் யாரையாவது பாரு. முதலாளி, டாலர் இந்த பேக்ல தான் இருக்கு. ஓஹோ, ஆரம்பிடாடே. மேடம், நீங்க டெல்லிக்கு புதுசா? எஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? ஜெயில்ல. ஜெயில? ஐயோ, வளரிட்டோமோ. அது ஜெனீவாங்கிறத தான் ஷார்ட்டா ஜெயிலுன்னு சொன்னேன். ஓ, ஜெனிவால எங்க இருந்தீங்க? டேய் டேய், சும்மா இருடா, போட்டேன்னா அப்படியே அங்கே இருந்து இங்கே இருந்துக்கிட்டு எந்த வேலையும் அந்த விஷயத்துக்கு வாடா. நேக்கா பேச்ச கொடுத்தா தான் பேக் அடிக்க முடியும். நீங்கன்னு சொன்னீங்க எந்த வேலை செய்யலும் நேக்கா செய்யணும். ஆமா, அதான் நேக்கா எப்படி பேக் அடிக்கிறது பேச்சு கொடுத்துருக்கேன். மேடம், அதோ தெரியுது ஒரு பில்டிங், அதுதான் டெல்லிக்கு முக்கியமான பில்டிங். எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதனால கையெடுத்து கும்பிட்டுக்குங்க. பப்ளிக் டாய்லெட்? என்ன இவன் பப்ளிக் டாய்லெட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட சொல்றான்? எதுக்கு வம்பு, கையெடுத்து கும்பிட்டுற வேண்டியதுதான். முதலாளி, டேய் டேய், போ. என்னடா பண்ண? ஓ வயசு என்ன, என்னடா வயசு என்ன? சாரி மேடம். என்னத்த சாரி? கர்மம் கர்மம் கர்மம். என்னடா இது? என்னடா நடக்குதுங்க? ஒரு முதலாளிக்கு முன்னாடியே ஒரு லேடியை சிலுமிச்சம் பண்ற, அதுவும் ஃபாரின் லேடியா? சாரி முதலாளி. என்னடா சாரி? என்ன சாரி? ஆமா, கிஸ் அடிச்சிய பேக் எங்கடா? கிச்சு மட்டும் கிடைச்சிச்சு முதலாளி, பேக் கிடைக்கல முதலாளி. எந்த வேலையாவது முதலாளி அவனே வாய் செத்த பூச்சி. அவனாடா வாய் செத்த பூச்சி? வாய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே போய் கிஸ் அடிச்சிருக்கேன். முதலாளி பள்ளி இருக்கவும் போடாதுன்றான். அவன் பக்கோடா தின்னாலும் சரி, பால்கோவா தின்னாலும் சரி, எனக்கு இப்ப பேக் வேணும். முதலாளி, இந்த ஒரு அட்டெம்ப்ட் தான் ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்த அட்டெம்ப்ட் எப்படி பண்றேன்னு பாருங்க. பேசாம இருங்க. அடுத்த அட்டெம்ப்ட் எங்க? முதலாளி, பிளைட்ல வந்ததுக்கு எப்படியோ பசிக்கும். நேரா ஒரு ஹோட்டலுக்கு போவோம், சாப்பாடை வாங்கி கொடுப்போம், அப்படியே பேக் அடிச்சிருவோம். அப்படிங்கிற மேடம், உங்களுக்கு இப்போ பசிக்குமே? எனக்கு இப்ப பசிக்கல. எப்போ பசிக்கும்? மணி அடிச்சா பசிக்கும். மணி அடிச்சாவா? என்னடா அது மணி இனின்னு பேசிக்கிட்டு இருக்கு? ஐயோ, மறுபடியும் உளறிட்டோமே. முதலாளி, அவங்க ஊர்ல அலாரம் வச்சுதான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அத சொல்றாங்க. அப்படிதானே மேடம்? வெரி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி மேடம், எப்ப மணி அடிக்கிறது, எப்ப உங்களுக்கு பசிக்கிறது? நேரா ஹோட்டலுக்கு போறோம், தானா பசிக்கும், நல்லா சாப்பிடுறோம். சாப்பிட வேண்டியதுதான். ஏன்டா சாப்பாட்டுக்கு காசு கேட்கடா போறது? சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பேக்கு முக்கியமா இல்லையா? முக்கியம் தானே? முக்கியம்டா. டிரைவர், ஹோட்டல் ஜாவ். ठीक है साहब. அப்பாடா, நமக்கும் நல்லா பசிக்குது. ஹோட்டலுக்கு போறோம், நல்ல ஒரு கட்டு கட்டுறோம். இங்க
எங்கேயும் மாட்டி விட்டு மறுபடியும் காலை ஒடிச்சு போடுவாங்களா? பரவாயில்லையே, நல்ல பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்கானுங்க. நாம நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஆசையை தீர்த்துக்க வேண்டியதுதான். ஜெயில் களிய தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு. ச்சே, இப்ப போய் இதுக்கு ஜெயில பத்தி நினைக்கணும். என்ன மேடம் என்ட்ரஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கு, வாங்க உள்ள போலாம். அதுவா, இந்த ஹோட்டலை பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். ஏண்டா இதுக்கு மேல பெரிய ஹோட்டலுக்கு எங்கடா போறது? முதலாளி, இந்த லேடி இதுவே சின்ன ஹோட்டலுங்க. அப்ப எப்படிப்பட்ட பணக்காரியை நம்ம கவர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அதெல்லாம் சரிதான்டா. பாப்போம் எதுல போய் முடியுதுன்னு பாப்போம். பாடா இங்க பாருங்க, நான் உங்க கூட சாப்பிட வரேன்னா பசியில வந்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க பாசத்துக்காக தான் வந்திருக்கேன். நாங்களும் உங்கள்கிட்ட இருக்க பைக்காகத்தான் உங்களை கூட்டியாந்தான். என்னது? இல்ல, நாங்களும் உங்களை பாசத்தோட தான் கூட்டியாந்தோம்னு சொல்ல வந்தேன். என்னடா? ஆமா முதலாளி. மேடம் என்ன சாப்பிடுறீங்க? சர்வர், ஆர்டர் மேடம் ப்ளீஸ். மெனு கார்டு ப்ளீஸ். மசால் தோசை, இட்லி, ஓகே மேம். ராகி தோசை, அப்புறம் ரவா தோசை, சப்பாத்தி, பூரி, ठीक है मैम. ஆலு பூரி, சப்ஜி, முட்டை, ஐயோ முறைக்கிறது, பேப்பர் ரோஸ்ட், ஓகே மேம். வெஜிடபிள் சுக்கா. மேடம் 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 எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நோ நோ, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தம்பி சீக்கிரம் கொண்டு வா. ठीक है मैम. இருங்கடா உங்களை. ஏடா இவளை பார்த்தா பாரின் லேடி மாதிரி தெரியலடா. 10 நாள் பட்னியா கிடந்த மாதிரி பக்கு பக்குன்னு திங்கிறா. எனக்கு டவுட்டா இருக்கு முதலாளி. எல்லாத்தையுமே சந்தேகமா பார்க்காது முதலாளி. இவனுங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி நம்புறது? டேய் எந்த தேடி திங்கிறாளடா? Hey guys, என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுற பார்த்தாலே எங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் பேக் பக்கத்துல இருக்கு, நைஸா கீழே போய் எடுத்துட்டு வந்துரு. ஓகே. பாட்டு சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. நான் எப்படி இந்த பேக் அடிக்கிற பாரு. என்ன ஏதோ டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கு. பேக்கங்கடா பேக்கங்கடா. எடுக்க முடியல முதலாளி, மூஞ்சிலே ஒதுக்குது முதலாளி. படா படா, ஒரு பேக் எடுக்கிறதுக்கு துப்புல நீ எல்லாம் எப்படா தொழில் பண்ண போற? ஆளு மண்டை. அட விடுங்க முதலாளி, எப்படியோ கைகளை போவாங்கல்ல, அந்த கேப்ல எடுத்துருவோம். இது கரெக்டா, இது கரெக்டா. நல்லா சாப்பிடுங்க. அம்மா என்னடா ஒரு மனுஷன் ஊதிட்டானா? அது இந்த லேடி விட்டு ஏப்ப முதலாளி. ஏப்பமாடா அந்த சவுண்டு. ஆத்தாடி.
மேடம் நீங்க போய் கையை வாஷ் பண்ணலாமே. இங்கெல்லாம் பவுல் வாஷ் கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா உனக்கு விளக்கறதுக்குள்ள நானே போய் கையெல்லாம் விட்டு வந்துடலாம். டேய் ஆள் கிளம்பிருச்சா? டேய் நல்ல நேரம் இப்ப எடுத்துட வேண்டியதான் பேக்க. சக்சஸ். மேடம் மேடம் இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் கையை கழுவிடுவாங்க. போங்க போங்க போங்க. உங்களுக்கு எதுக்குடா சிரமம்? நம்ம சுமைய நாமளே சுமக்கிறது தான் தர்மம். ஐயோ போச்சுடா. சார் பில். இது வேறயா? பாருங்க. வெள்ளு. அம்மா போச்சுடா. ஏண்டா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் பூரா திருடினா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாதடா. அந்த பொம்பளை சாப்பிட்டே அவ்வளவே அழிச்சிட்டு போயிட்டாளடா. முதலாளி அதுவும் ஒரே வேலைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுலயே முடிச்சு விட்டாளடா. ஐயோ குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திருடி சேர்த்த காசை ஒட்டு மொத்தமா சுனாமி அரிச்சுக்கிட்டு போன மாதிரி வலிச்சு தொடச்சு கழுவி ஊத்திட்டு போயிட்டாளடா. ஐயோ 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 அம்மா. Shakti, the first thing what you'll have to do is send the email to the supplier, okay? If not, he'll create a big scene. Also to the accounts department, send an email. That would be the best thing to do. So, do it fast, okay? Hey, careful! You'll have to be careful. Go. Hey, don't drink that. क्यों? चुप करो, तुमको कुछ नहीं मालूम. Hey, you're not supposed to drink coffee. Mainly whatever this guy gives, no? Don't ever touch it. See, I've got you special milk from home for you. This milk is not only for you, but also for your baby. पता नहीं. Here, have it. स्पेशल दूध. क्या? चलो. अरे जा यार. You drink. कॉफी सर. Thank you. मैडम कॉफी है. भैया जी. हाँ. अभी वहाँ पे क्या हुआ? मैंने वो दोनों को कॉफी ले जाके दिया, लेकिन वो सर ने कॉफी देने से मना कर दिया. घर से ले आइए मुझे मना कर किया. उनको दूध दे रहे. आप और मैं क्यों? यहाँ पे सब लोग कॉफी पी रहे हैं, लेकिन उनके लिए स्पेशल है.